அம்மா அம்மா என்னது அம்மா என்னடி? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் திடீர்னு ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன்ல, அதான் சொல்றா. ஏன் உனக்கு இன்னைக்கு ஆபீஸ் இல்ல? இருக்கு, நான் ஒரு ஃபைல் மறந்துட்டு அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்லம்மா. சரி சீக்கிரம் போ. என்னது? எனக்கு ஒரு அதிகம் டைவர்ஸ் ஆன ஜட்ஜ்மெண்ட் காப்பி. அதுதான் தெரியுதே. அப்ப நான் கொஞ்சம் பள்ளமா பேசு. ஏன்னா எதுக்காக இப்படி ஒரு முடிவு? ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? ஒரு நாள் கூட நீ அண்ணிய சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையே. எங்க யார் கூடயுமே கூட அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. அப்புறம் ஏன்னா ரெண்டு பேரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? அப்புறம் நீ படிச்ச பொண்ணு, சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ இன்னும் குழந்தை கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மெச்சூர்டா யோசிச்சு பாரு. தயவு செய்து கத்தி இமோஷனல் ஆகி சீன் கிரியேட் பண்ணிடாத. சரி, நான் அழல, சத்தம் போடல. சொல்லு, ஏன் இப்படி பண்ணீங்க? இது பாரு அபர்ணா, நானும் அண்ணியும் எவ்வளவு பிரியமா இருந்தோம்னு உனக்கு நல்லா தெரியும். நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னா அத தலைவிதின்னு சொல்லலாம், இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு கூட சொல்லலாம். எப்படி சொன்னாலும், என்ன காரணம் சொன்னாலும் உண்மை ஒண்ணுதான். நானும் அண்ணியும் பிரிஞ்சிட்டோம். முதல்ல சத்தம் போடுறது நிறுத்த பண்ணா. இதுக்கு மேல நீ என்ன எவ்வளவு வற்புறுத்தி கேட்டாலும் என்னால அந்த காரணத்தை சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த முடிவை நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா எடுக்கல. இப்ப நீ அனுபவிக்கிற அதே வலியும் வேதனையும் விட பல மடங்கு அதிகமான வேதனையும் வலியோட தான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். காரணத்தை ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அப்ப ஜட்ஜ் கிட்ட என்ன சொன்ன? ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னு சொன்னோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்லல. இதுக்கு மேல நீ என்ன எதுவுமே கேட்க. சரி, நீ சொல்லட்டி போ, நான் அன்னைக்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் எது கேட்டாலும் உங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்ல மாட்டா, அவளும் சொல்ல மாட்டா, நானும் சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் இந்த விஷயத்தை இதோட மறந்துரு. தெரிஞ்சதை யார்கிட்டையும் காட்டிக்காத. நேரம் வரும்போது நானே இந்த விஷயத்தை பக்குவமா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் யார்கிட்டையும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதம்மா, ப்ளீஸ். என்ன நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க? இந்த விஷயத்தை எப்படி மறைக்க முடியும்? நீங்க டைவர்ஸ் பண்ணது பெரிய முட்டாள்தானோ. காரணத்தை சொல்லி நான் அதையும் சொல்ல மாட்டேங்கிற. அன்னைக்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டா. நானும் இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீ பேசுறது. உண்மைதான், அப்படித்தான் தோணும். ஆனா வாழ்க்கை பல நேரங்களில் நம்மள பைத்தியக்காரத்தனமா தான் அலைய விடுது. இதுல என்ன பண்ண சொல்ற? சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இதை அன்னைக்கிட்ட கேட்கதான் போறேன். ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க நான் கேட்காம விட மாட்டேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நான் சொல்லுவேன். இது பாரு அபர்ணா, இது பேசி தீர்க்கிற பிரச்சனை கிடையாது. நீ போய் ரத்திக்கிட்ட இந்த விஷயத்தை பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? அவ அடுத்து உங்ககிட்டயும் பேச மாட்டான், உன் கல்யாணத்துக்கும் வர மாட்டான். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுங்கிறதுனாலதான் அவன் நம்ம வீட்டுல எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டயுமே பேசாம போயிடுவா. அத நீ விரும்புறியா? இத பாருமா, நீ எவ்வளவு பெரிய அதிர்ச்சியிலும் வேதனையிலும் இருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது.
ஆனா நானும் ரத்தியும் கூட இதே அளவுக்கு அதிர்ச்சியோடையும் வேதனையோடையும் தான் இருக்கும். காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண முடியுங்கிற எண்ணத்துல நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா எல்லாமே கைமீறி போயிருச்சு. இத பாரப்பறனா, உன் கல்யாணத்துக்கு உன் அண்ணி வரணும். அவ எல்லாருக்கூடயும் வழக்கம் போல சகஜமா பேசி பழகணும்னு நீ விரும்பினா தயவு செய்து இந்த விஷயத்தை இதோட மறந்துரு. யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது ப்ளீஸ். இது பாரு, நீயே கொஞ்சம் பொறுமையாவும் அமைதியாவும் யோசிச்சு பாரு. நான் சந்தோஷமா இல்ல. என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனையும் வலியும் என்னோட போயிட்டோம். அது ஒன்னையும் அம்மா அப்பா தம்பியை பாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நான் எல்லாரையும் பாதிக்காம போகும்? ப்ளீஸ், இத நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா அன்னை பழையபடி இந்த வீட்டுக்கு வரணும்னா மனைவியா அவங்க இந்த வீட்டுக்கு வரணும். அவங்க நம்ம குடும்பத்துக்கு வேணும்னு. ப்ளீஸ், உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா எங்களை எல்லாம் மனசுல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணன் இங்க வரும்போது நான் உங்ககிட்ட பேசுறேன். அவங்க கிட்ட கண்டிப்பா நான் மன்னிப்பு கேக்குறேன். முதல்ல நீ அழறத நிறுத்து. புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. உனக்கு புரிய வைக்கிற சூழ்நிலையில நான் இப்ப இல்ல. இங்க பாரு, நீ இப்ப எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாமா, இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உன் அண்ணி உட்பட இந்த விஷயம் உனக்கு தெரியுங்கிறது வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நீ இது எந்த நோக்கத்துல யார்கிட்ட போய் சொன்னாலும் பிரச்சனை அதிகமாகுமே தவிர நல்லது எதுவுமே நடக்க போறது இல்ல. அதனால இது அப்படியே மறந்துரு. அமைதியாரு ப்ளீஸ். சரிண்ணா, நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா அண்ணி என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டு மருமகளா அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும். நாம எல்லார் கூடயும் எப்பவும் போல இருக்கணும். அது நடக்குமா அண்ணா? அப்புறம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே நிறைய ஆசைப்படுறோம், கனவும் காண்றோம். ஆனா எல்லாமே நடந்துருது இல்ல. எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து நம்ம சந்தோஷத்தெல்லாம் ஒரே நிமிஷத்துல அழிச்சிட்டு போயிடுது. அதுக்காக ஆசைப்படுறத நீ பண்ணா நம்ம எல்லாருமே மெஷின் மாதிரி ஆயிடுவோம். ஆசைப்படு. ஆனா அதே நேரத்துல நீ ஆசைப்பட்டது நடக்கலன்னா என்ன மாதிரி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா நடந்துக்கவும் பழகிக்கும். நீ படிச்ச பொண்ணு, புத்திசாலி. நான் சொன்னதை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா அப்பா தாங்க மாட்டாங்க பாருங்க. ரதி, ரதி, உங்க அப்பா எங்க போறேன்னு சொன்னாரு? என்கிட்ட எதுவும் சொல்லலையேம்மா. வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார பாரு. என்னெல்லாம் டென்ஷன் படுத்துறாரு. ஏமா, அவர் என்ன சின்ன குழந்தையா?
கொஞ்ச நேரம் காணன உடனே இப்படி பதற வருமா? நான் இங்க தானே இருக்கேன். போறவரு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஈவினிங் டைம் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறவங்க எல்லாம் மெதுவாவா போறாங்க. இவர் வேற செவுத்துல ஓட்டி இருக்கிற எல்லா போஸ்டையும் வேடிக்கை பார்த்துட்டே போவாரு. உன் போனை கொடு. உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷமா ஆகுது? ஏன்? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குமா? இருக்கும் இருக்கும். சொல்லுமா, என்ன காணணும்னே கிளவி பயந்துகிட்டு உன்னை போன் பண்ண சொன்னடா. நான் கேள்வியா? உங்களுக்கு இப்பதான் 15 முடிச்சு 16 ஆகுது. வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு வச்சுக்கிறேன். கோவிச்சுக்காத லக்ஸ். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம வீட்டு வாசல்ல சொன்னா. நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்காராம். படி. தம்பி பைக் நிறுத்திட்டு உள்ளார வாங்க, காபி சாப்பிடலாம். எங்கெங்க போயிட்டு வரீங்க? ஒண்ணு இல்லம்மா, வழக்கம் போல இந்த பக்கம். நான் தான் சார வெளியில கூட்டிட்டு போனேன். நான் உன்கிட்ட கேட்கல. ஐயோ லக்ஸ், புது பையம்மா, கோச்சுக்காத. பயந்து ஓடி போறான். பயப்படாதப்பா, நான் இருக்கிறேன்ல. அது ஒண்ணு இல்லம்மா, கடத்துற பக்கம் போயிருந்தேன். திரும்பி வர வழியில பைக்கு, புது பைக்கு. தம்பி ஓட்டிக்கிட்டு ஜம்முன்னு வந்தாரு. அப்பா எனக்கு ஒரு லிப்ட் கூட அப்படின்னு ஏத்திட்டார். பைக்கை என்னமா ஓட்டுறாரு தெரியுமா? நீ ஏறிப்பார், ஒரு நாள் கூட்டிட்டு போப்பா. இனிமே இந்த மாதிரி கண்டவங்க வண்டியில எல்லாம் ஏறிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சோறு கிடைக்காது. என்னமா கண்டவனுங்க? நம்ம தம்பிமா, நம்ம வீட்டுல குடியிருக்கிற தம்பி. இன்னைக்குதான் புது பைக்கை ஓட்டிட்டு வந்திருக்கிறார் தம்பி. ஆசீர்வாதம் பண்ணுவியா? அதுக்கு அம்மா எல்லாத்தையும் வெளியில வச்சு பேசிட்டு இருக்கதம்மா. அப்பா நீங்க உள்ள வாங்க. சார் நீங்க கிளம்புங்க. ஆண்டி சாரி ஆண்டி. உன் சாரி பொரியெல்லாம் நீயே வச்சுக்க. வாங்க உள்ள போலாம். பொடி உள்ள. தம்பி நான் பாத்துக்கிறேன். பாவமா, அவனை போய் கோவிச்சுக்கிறிய. எவ்வளவு நல்ல பையன். இந்த பைக் வாங்கியிருக்கானே, விக்கிறவன் 30,000 கேட்டானா. பேரம் பேசி பேசி அது 20,000 குறைச்சிருக்கான். எப்பேற்பட்ட புத்திசாலிவன். இதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்லைங்க, ஏமாத்துறது. ஏமா அவர் மேல உனக்கு என்னமா அவ்வளவு கோவம்? பின்ன என்னடி, போன் எடுத்து வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். அவனை இவரு ஆகா ஓகன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? அடாடாடா, எதுக்கு தான் கோவிச்சுக்கிறதுன்னு இல்லையா? ஏமா அவன் போன்ல பேசுறது ஒரு தப்பா? அவனுக்கு வயசு இருக்கு, கையில போன் இருக்கு, கேட்கறதுக்கு பொண்ணுங்க இருக்காங்க, பேசுறதுக்கு அவகாசம் இருக்குது. அவன் புத்தியில பாதி உங்களுக்கு இருக்குங்க. அதான் அவனை உங்களுக்கு பிடிக்குது. நல்ல வேளை நீங்க யூத்தா இருக்கும்போது செல்போன் வரல. ஐயோ, அதை நினைச்சு நான் வருத்தப்படாதனாலே இல்லம்மா. என் வாயில நல்லா வந்துற போகுது. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லன்னா அந்த இளங்கோவ உடனே வீட்டை காலி பண்ண சொல்லி வெளியே விரட்டி இருப்பேன். என்ன மாதிரி யூத்தோட மைண்டே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. போதும். இன்னைக்கு வீட்லயா? இருடா, போட்டுட்டு வர அலையிறியேடா. பசிக்குதுமா. பசிக்கும். உனக்கு பசியை தவிர வேற என்ன தெரியும் சொல்லு? படிச்சு மார்க் வாங்கினா அது முடியாது. இந்த தரேன். சாம்பார்மா. சாப்பிடு சாப்பிடு. சாம்பார் சட்னி எல்லாம் உனக்கு தான். ஏடி அங்க சட்டையை கழட்டி போட்டுருக்கே பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டேன். அடிப்பாவி, அதுல பணம் வச்சிருந்தேனே, எங்க அது சுட்டியா? அடேங்க அப்பா, நீங்களும் நோட்டு நோட்டா அப்படியே எண்ணி வச்சிருந்தீங்க. அதை நாங்க எடுத்துக்கிட்டோமாக்கோம். பிச்சை காசு 50 ரூபா தான் இருந்துச்சு. 50 ரூபாயோ 5 ரூபாயோ ஏன் பாக்கெட்ல இருந்து அதை நீயே எடுத்த? கூடாத. அது இருக்கட்டும். என்கிட்ட செலவுக்கு 10 ரூபா கூட இல்ல. காசு கொடு காசு கொடுன்னு என்கிட்ட கெஞ்சினீங்களே, உங்களுக்கு ஏது 50 ரூபா? ஏடி என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தரலனா எனக்கு காசு கொடுக்க ஆளே இல்லன்னு நினைச்சா? ரதி இங்க இருக்கும் போது அவகிட்ட பரிதாபமா பேசி எப்படியாவது காசை வாங்கிட்டு இருந்தீங்க. அவளும் பாவம்னு உங்களுக்கு கொடுத்துருவா. இப்பதான் அவ இங்க இல்லையே. எந்த ஏமாளி கிட்ட ஆட்டைய போட்டீங்க? என் பையன் கொடுத்தாண்டி. ஏண்டா உங்க அப்பாவுக்கு நீ பணம் கொடுத்தியா? ஆமாமா, இப்ப அதுக்கு என்ன? ஏண்டா காசு கொடுத்து இந்த மனுஷன் இப்படி கெடுக்கிற? என்னம்மா நீ? அப்பா இந்த வயசுக்கு மேலயுமா போய் கெட்டு போறாரு? அதானே, இதுக்கு மேல அவர் என்னமா கெட்டு போறாரு? ஏன் காசு கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க? டேய், காரணமா தாண்டா சொல்றேன். ஏற்கனவே சுகரும் கொலஸ்ட்ராலும் ஏறி போய் கிடக்கு. நீ காசு கொடுத்தா இந்த மனுஷன் என்ன பண்ணுவார் தெரியுமா? நேர கடத்தெருவுக்கு போய் ஸ்வீட்டும் மிளகா பஜ்ஜியை வாங்கி தின்னு உடம்ப கெடுத்துக்குவாரு. என்னப்பா? அதெல்லாம் இல்லடா. இன்னைக்கும் ஒரு நாள் நான் வாங்கி தின்னேன். உடனே தினமும் அதை நான் வாங்கி தின்னதா இவ சொல்லிட்டு இருக்கா.
பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் அவகிட்ட கேட்டு வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப நீ கொடுத்து கெடுக்கிறியாக்கும். இவ இவங்கிட்ட எனக்கு பணம் கொடுக்க சொல்லி சிபாரிசு பண்ணதே என் மருமக தான். அது தெரியுமா உனக்கு? சுத்தம். நல்ல மருமக வந்து சேர்ந்தா உங்களுக்கு. ஏண்டி நீயும் கொடுக்க மாட்ட, கொடுக்குறவங்களையும் கெடுத்து விட்டுருவியா? என் பாக்கெட்ல இருந்து எடுத்து 50 ரூபா எனக்கு வரணும் சொல்லிட்டேன். ஆமா, பொல்லாத 50 ரூபா. அப்பர்ணா, அப்பர்ணா, ஏய், என்னாச்சு உனக்கு? நாங்கெல்லாம் ஏதாவது பேசிட்டு இருந்தா கூட கூட பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன உம்முன்னு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னம்மா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, வேற வீட்டுக்கு போக போறோம், அங்க எப்படி இருக்குமோ என்னமோன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னடா சொன்னாங்க? அடுத்த மாசமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அன்னைக்கே கல்யாண தேதியை முடிவு பண்ணி ஒரு 15 நாளுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொன்னாங்க. நல்லதா போச்சு. காலத்துல ஒரு கடமை முடியட்டும். ஏங்க, நாளை காலையில நான் பேங்க்குக்கு போய் இவ பேர்ல ஒரு ஃபிக்ஸட் போட்டிருந்தேன் பாருங்க, அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாமா, நானும் வரேன். காலையிலேயே கிளம்பி போயிட்டு வந்துடலாம். சரி சரி. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னப்பா? எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குமா? அப்படியா? எந்த ஊருக்குப்பா? ரத்தி இருக்கிற அதே ஊருக்கு தான். அப்படியா? பரவாயில்ல. கண்ட கண்ட ஏதோ ஒரு ஊர்ல போட்டு உன்னை அலைய விடாம சம்மந்தி இருக்கிற ஊருக்கே உன்னை மாத்துனாங்களே. ஆனா இங்க கல்யாண வேலை நிறைய இருக்கேடா. நீ வெளியூர்ல இருந்தா இந்த மண்டபம் பாக்குறது, இன்விடேஷன் அடிக்கிறது, இன்விடேஷன் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? என்னம்மா பண்றது? நானும் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க எதுவுமே கேட்கறது இல்லம்மா, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன்ல, எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். சரியா? சரிப்பா. இங்க பாரு, கல்யாண தேதி பிக்ஸ் ஆனதும் ஒரு 10 நாளோ 15 நாளோ லீவ் போட்டு நீ இங்க வந்துரு. பொண்ணுக்கு அண்ணனா லட்சணமா நீதான் எல்லா வேலையும் பாக்கணும். இந்த ஆபீஸ்காரங்க எல்லாம் என் குடும்பத்துல இருக்கவங்கள தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரி ராகவா, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்டாங்களா? எப்பப்பா போகணும்? எப்படியோ இன்னொரு 2 நாள்ல கிடைச்சிரும்பா, கிளம்பி ஆகணும். ஓ, சாப்பிடு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, உன்னை பார்க்காம அவரால் இருக்க முடியாததுக்காக மெனக்கெட்டு வந்திருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்கேன். வரலன்னு சொல்லிக்கிட்டு இல்லம்மா,